ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தல அஜித் அண்டு தளபதி விஜய் 2 பேர் நடித்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகிட்டு அதில் எந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, எந்த படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்குன்றத உங்களுக்கு டேட்டாவோட சொல்ல போகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணுங்கள். இன்றைக்கி சூழ்நிலைக்கு தமிழ் சினிமாவில் அஜித் மற்றும் விஜய் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குனா கண்டிப்பாக அது உண்மை தான், அதை மறுக்க முடியாது. இவங்க கிட்டத்தட்ட 9 படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 1996 விஜயோடைய பூவே உனக்காக படமும் அஜித்தோடைய கல்லூரி வாசல் படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் பூவே உனக்காக இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா விஜயோடைய கேரியரில் பெஸ்ட்டு படம் சொல்லலாம். ஏன் நம்ம விஜய் அவர்கள் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு நடிகராக ஃபஸ்ட்டு விஜயை அடையாளப்படுத்தின படம் பூவே உனக்காக தான். அண்டு கல்லூரி வாசல் அஜித் அண்டு பிரசாந்த் சேர்ந்து நடித்த ஒரே படம் கல்லூரி வாசல். இந்த படம் ஓரளவுக்கு சுமாராக வெற்றி பெற்ற படம் தான். அண்டு அடுத்ததாக 1999 தளபதியோடைய துள்ளாத மனமும் துள்ளும் அண்டு தலையோடைய உன்னை தேடி. இதில் துள்ளாத மனமும் துள்ளும் விஜயோடைய கரியரில் இன்னொரு பெஸ்ட் படம் சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை வர எல்லா பாடல்களும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வர எல்லா பாடல்களும் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தோட இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். அண்டு உன்னை தேடி இந்த படத்தில் அஜித்தோட மாளவிகா சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. மாளவிகாவுடைய முதல் படம் தமிழ் சினிமாவில் பார்த்தா உன்னை தேடி தான். இந்த படமும் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படம் தான். அடுத்து 2001 விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரு வெற்றி ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்த தீனா அண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே வெற்றி பெற்ற படம் தான். இதில் தீனா படம் அஜித்துடைய கேரியரில் சூப்பர் படம். ஏன்னு பார்த்தா இந்த படத்துக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு தலன்னு பட்டப்பேர் வந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்டிமேட் ஸ்டார் ஆனழகன் இப்படி சொல்லிட்டு நிறைய பேரில் கூப்பிட்டுருந்தாங்க. தீனா படத்துக்கு அப்புறம் தான் அஜித்தை தலன்னு கூப்பிட்டாங்க. இந்த படம் முருகாஸோடைய ஃபஸ்ட்டு படம் சொல்லலாம். அண்டு ஃப்ரெண்ட்ஸு இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வடிவேலுடைய காமெடி தான். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். விஜய், சூர்யா, வடிவேல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அடுத்ததாக 2002 வில்லன் விசஸ் பகவதி. இதில் தலையோட வில்லன் படம் சூப்பராக ஹிட்டான படம் தான். ஒரு மாஸ் படம் வில்லன் படம். அண்டு பகவதி படம் ஒரு சுமாரான படம் தான். இந்த படத்தில் விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரை பண்ணியிருப்பார். ஓரளவுக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஆனால் வில்லன் படம் அளவுக்கு பகவதி படம் வெற்றி பெறல, ஓரளவுக்கு தான் வெற்றி பெற்றது. அடுத்து 2003 திருமலை விசஸ் ஆஞ்சநேயா. இதில் திருமலை விஜய் சூப்பராக ஒரு மாசாக பண்ணியிருப்பார். படம் சூப்பராக இருக்கும். இந்த படம் வெற்றி பெற்ற படம் தான். அண்டு ஆஞ்சநேயா இந்த படம் மேக்கிங் நல்லாயிருக்கும், ஆனால் படம் சரியாக போல. அடுத்து 2006 ஆதி விசஸ் பரமசிவம். இந்த ஆண்டு அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒரு தோல்வி ஆண்டு தான். எப்படி 2001 வெற்றி ஆண்டு ஆச்சு, அதே மாதிரி 2006 தோல்வி ஆண்டு தான். அடுத்து 2007 போக்கிரி விசஸ் ஆழ்வார். இதில் போக்கிரி படம் தெலுங்கு ரீமேக் தான். விஜய் சூப்பராக பண்ணியிருப்பார். டான்ஸு, காமெடி, ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பார். இது ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் தான். அண்டு ஆழ்வார் படம் இந்த படம் தோல்வி படம் தான். இந்த படமும் மேக்கிங் நல்லாயிருக்கும், ஆனால் படம் சரியாக போல. அடுத்ததாக 2014 வீரம் வெர்சஸ் ஜில்லா. இதில் ஜில்லாவோட வீரம் படம் ஒரு பெட்டர் கலெக்ஷன் சொல்லலாம். வீரம் படம் வெற்றி பெற்றது தான், ஜில்லா வெற்றி பெற்றது தான். ஆனால் ஒரு மேக்கிங்காக ஒரு மாசாக வீரம் படம் சூப்பராக காட்டியிருப்பாங்க அஜித் அவர்களை. இதை ஜில்லா படத்தில் விஜயும் சூப்பராக காட்டியிருப்பாங்க. விஜயோடைய மோகலாம் நடிச்சிருப்பார். ஆனால் கலெக்ஷன் வைஸாக ஜில்லாவோட வீரம் நல்லா இருந்தது. ஜில்லாவும் வெற்றி பெற்ற படம் தான். கடைசியாக தல அஜித்தும் தளபதி விஜயும் 2023 வாரிசு வெர்சஸ் துணிவு போர் தான். வாரிசு படம் விஜயோடைய கேரியரில் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணாங்க ஒரு தெலுங்கு இயக்குனர் வச்சு. ஆனால் படம் கதை வைஸாக சுமாராக தான் போச்சு. ஆனால் படத்தோடைய கலெக்ஷன் வேற லெவலில் பின்னிட்டாங்க. அதே மாதிரி தான் துணிவோட ஸ்டோரி பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். ஆனால் கலெக்ஷனில் துணிவு பின்னிருச்சு. துணிவு படத்தை பொறுத்திருக்கும் அஜித்தை ஒரு வேறு லெவலில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் மாசாக சூப்பராக கட்டியிருப்பாங்க. இந்த 2 படமும் ஸ்டோரி வைஸாக சுமார் தான், ஆனால் கலெக்ஷன் வைஸாக சூப்பர் படம். இதே மாதிரி தமிழ் சினிமாவில் விஜய் அஜித்தும் சேர்ந்து நடித்த 9 படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.